Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னியோட Nifty and Bank Nifty கான analysis பார்க்கலாங்க. And this is for tomorrow, June 20 கான analysis தான். So, market profile base பண்ணி தான் each and every analysis நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இண்டெக்ஸ்கா இருக்கட்டும், ஸ்டாக்குக்கா இருக்கட்டும், plus live trading session வந்து around 10:30 in the morning நம்ம வந்து everyday basisல வந்து market profile base பண்ணி தான் நம்மளோட analysis வந்து பண்றோம். So market profile is the base for this channel. So அதை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். And market profile வந்து in general பாத்தீங்கன்னா ஒரு data finding. Actually வந்து ஒரு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு smart money entry இந்த மாதிரி various formsல வந்து அவங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் responsive sellers, responsive buyers இந்த மாதிரி different zones வந்து பிரிச்சு காமிக்கிற ஒரு profile வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கும். provided இதுல வந்து நிறைய conditions இருக்கு, நிறைய terms இருக்கு and எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் for trading. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல one of the responsive selling வந்து நம்மளுக்கு நிஃப்டில வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு. So at the level of 23,600. இது லைவ்ல வந்து நம்ம நிறைய வாட்டி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். மேபி லைவ்ல இருந்தவங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். 23,600 will be the top most resistance for Nifty for today. But again வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கும் வந்து so இன்னியோட ஓப்பன் பாத்தீங்கன்னா இன்னியோட ஓப்பன் பாத்தீங்கன்னா அகைன் வந்து நேத்தோட நேத்து வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் இருந்தது. நோ ஐபி பிரேக் அவுட் நம்ம வந்து கால்ல பேசின மாதிரி. அகைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ் அகைன் அந்த ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ட்ரை டு கோ அப் பட் அகைன் வந்து இங்க ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ 23,600 வந்து ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு இனிஷியல் பாயிண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. பிகினிங்ல நம்மளுக்கு 23,600 இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓடிஎஃப் ஓட பிரசன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. டில் சி பீரியட் வரையுமே நம்மளுக்கு ஓடிஎஃப் ஓட பிரசன்ஸ் இருக்கு. வேரஸ் ஹியர் வாட் ஹேப்பன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வந்து நடந்திருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் இந்த டி பீரியட் நடந்திருக்கு. ஸோ இதுவும் நம்ம வந்து லைவ் கால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லைவ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு நிஃப்டில வந்து எவிடென்ட்டா தெரிஞ்சுது. பேங்க் நிஃப்டில இன்னும் நல்லாவே தெரிஞ்சுது. பட் பேங்க் நிஃப்டியோட இண்டிவிஜுவல் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா போனதுனால தட் வாஸ் மச் மோர் எவிடென்ட். பட் அகைன் இந்த நிஃப்டில வந்து ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஇஎஃப்ஜி ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபாலோ ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க விச் இஸ் குட். ஸோ நம்ம வந்து வி ஷேப் ரெக்கவரி வந்து கால்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரியும் இட் வாஸ் ஹேப்பன். பட் அகெயின் வந்து அது வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் உங்களுக்கு ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஐ மீன் நிஃப்டி வந்து அவ்வளோ மூமெண்ட் வந்து இன்னைக்கு வந்து கொடுக்க முடியல. தில் பிஓசி வரையுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்தாங்க. அகெயின் வந்து அந்த லெவலில் வந்து பிஓசி கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 23,550. பிகாஸ் 23,500ன்றது ஏர்லியரா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருந்தது ப்ரீவியஸ் டைம்ஸ்ல. ஸோ ப்ரீவியஸ் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23,500 வந்து ஒரு சூப்பர்ப் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. அதை பிரேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அகெயின் இட் ஹஸ் டேக்கன் அஸ் சப்போர்ட். ஸோ இந்த 23,500 வந்து வாட் ஹேப்பன் டுடே வாஸ் ஆல்மோஸ்ட் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. ஸோ ஒரு பிரேக் பண்ணது வந்து இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஹேப்பன் ஹியர் அட் த லெவல் ஆஃப் 23,600. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இஸ் டர்ன்ட் அப். ஸோ ரிவர்சல் சைன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுது. பட் அகெயின் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பொசிஷன் வந்து இந்த பிஓசி அட் த லெவல் ஆஃப் 23,550 இந்த லெவலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சுன்னா இந்த லெவலை தாண்டி அவங்களால வந்து பிரீச் பண்ணி அந்த பிஓசியோட லெவலை தாண்டி போகவே முடியல. ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து இந்த லெவலை தாண்டி போகும்போது twice it got rejected. It's not only one time, it's a second time also it got rejected at this level of 23,600 plus. So அது வந்து 650 இருக்கலாம் 660 இருக்கலாம். பட் 600 ஜோனே வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனா தான் நிஃப்டில வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம் நடந்திருக்கு. எல் பீரியடும் ட்ரை பண்ணிருக்கு மேல வரதுக்கு. பட் அகெயின் இட் குட் நாட் ஹேப்பன். ஸோ அகெயின் 3 times ரிஜெக்ஷன் ஃபேஸ்ட் இன் நிஃப்டி at the level of 23,600 today itself. ஆனா நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கும் வரல. which means it's been very clear 600ல எங்க வேணா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஜோன் ஃபேஸ் பண்ணலாம். and 600 is the strongest selling for Nifty today. ஸோ அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து
நல்லாவே இறங்கி இருக்குங்க. அகைன் வந்து 500க்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 500க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வந்து 23,500 வந்து இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். பிகாஸ் அது வந்து ஏர்லியர் டைம்ல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நவ் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட். பட் அகைன் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனாலும் மேலே ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ், கீழே ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங். ஸோ 500 will be the buying zone and 600 is the selling zone. ஸோ 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள ஒரு பேலன்ஸ்டு ஜோனா கிரியேட் ஆகுது. அண்ட் ப்ரீவியஸா அந்த பேலன்ஸ் வந்து இங்க இருந்தது நிஃப்டிக்கு. பட் நவ் வாட் ஹேப்பன், ஸ்லோலி மூவ் டு த அப்பர் போர்ஷன். அகெயின் வந்து இந்த பேலன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து நிஃப்டி ஹேஸ் டு கோ. ஸோ எதர் அப்சைட் ஆர் டவுன் சைட் வந்து ஒரு பர்ஸ்ட் ஆகணும். ஸோ ஒன்லி தென் ஹூஸ் டாமினன்ட் வில் டேக் அப் த நெக்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ பையர்ஸா செல்லர்ஸா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னும் இந்த செல்லிங் டைல வந்து அவங்க அப்சார்ப் பண்ணவே இல்லை. ஸோ பிக் செல்லிங் டைல் வாஸ் தேர். ஸோ இன்னும் கம்ப்ளீட்டா அவங்க அப்சார்ப் பண்ணல. அண்ட் ஈவன் இந்த லெவல் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் 600க்கு மேல வந்து பிரைஸஸ் வந்து சஸ்டெயினும் ஆகல. ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இஃப் அட் ஆல் பிஓசிக்கு மேல, தட் இஸ் 550க்கு மேல வந்து பிரைஸ் வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா 550க்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் லெவலே 600. பிகாஸ் தட் வாஸ் many times it got rejected actually previous. So that will be the strongest reference for Nifty for tomorrow. 600க்கு மேல வந்து price நம்மளுக்கு sustain ஆகுது அப்படின்னா on each and every basis நம்ம வந்து price acceptance or IB levels இதெல்லாம் define பண்ணி நம்ம வந்து we can consider the price acceptance moment. அதை பொறுத்து நம்மளோட resistance வந்து மாறும். again வந்து on downside பாத்தீங்கன்னா, so downside is also very clear. 100 points upside, 100 points வந்து 50 points வந்து downside பாத்தீங்கன்னா first reference வந்து 23,500. that was the biggest level of support so far. வந்து அந்த level அவங்க break பண்ண முடியாம தான் மார்க்கெட் வந்து கீழே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபன் பிரைஸும் பாத்தீங்கன்னா நிஃப்டியோட ஓபன் பிரைஸும் எலெக்ஷன் டேட்ல வந்து எக்ஸாக்டா வந்து வச்ச இடமும் 23,500. so that will be the most important reference for Nifty for tomorrow. in case இங்க இருந்து bounce ஆகுறாங்க, நிஃப்டி வந்து 500ல இருந்து சப்போர்ட் எடுக்குறாங்க அப்படின்னா this POC will act as a first level of resistance and second level is 600 levels. so 500க்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாப் ஆக்ஷன் நடந்த இடத்த நம்ம நாளைக்கு ரீசெக் பண்ணி பார்க்கலாங்க. அகைன் 400 லெவல்ஸ் வந்து நம்ம ரீசெக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாப் ஆக்ஷன் கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 23,420. ஸோ 400 அந்த ஜோன் வந்து நம்ம வந்து இமீடியட்டான ஒரு ரெஃபரன்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட 300 லெவல், ஏன்னா 300 350 வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்த ஒரு பிஓசி லெவல் பிளஸ் நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து 350 அந்த zone வந்து. so 350 will be the next level of support for Nifty. but again வந்து மார்க்கெட் வந்து மேல போக ட்ரை பண்ணிருக்கு end of the dayல. but price வந்து sustain ஆக முடியல. so price வந்து around 600க்கு மேல வந்து நம்மளுக்கு sustain ஆக முடியல. so this will be the important point to check for tomorrow. in case Nifty இந்த priceக்கு மேல travel ஆனாலுமே, I mean மேல வந்து upwardsல இருந்தாலும், again price acceptance is very important. that is not happening for these many days. so that is very important. அதை வந்து நம்ம consider பண்ணணும். so இன்னைக்கு பாத்தீங்கன்னா again so இந்த level வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல்ங்க. so futureக்கு பாத்தீங்கன்னா இந்த reference will act as a very good level, that is 23,400. so 23,400 to 23,500 இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெஃபரன்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல வந்திருக்கு. அகைன் மேல வந்து அடுத்த ஜோனுக்கு போகும்போது ஆப்வியஸா ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடமும் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஜோன். ஸோ 400 to 500 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் ஃபார் டுமாரோ வாட்ச் லிஸ்ட். ஏன்னா அங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. so அந்த support system வந்து 400 to 500 and perfect resistance for Nifty is 600. it's been very clear. so moving on to Bank Nifty. Bank Nifty இன்னைக்கு நல்லாவே ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சதுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம கால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பேங்க்ஸ் தான். ஏன்னா நேத்திக்கும் நம்ம வந்து டோட்டலா பேங்க்ஸ் மட்டும் தான் பார்த்திருந்தோம்.
ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசியா இருக்கட்டும், எல்லா இண்டிவிஜுவல் பேங்க்ஸும், இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இனிஷியல் பீரியட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தும் வந்து நம்ம எந்த லெவல்ஸ் பேசணுமோ அந்த லெவல்ஸ்ல வந்து அழகா இன்னைக்கும் வந்து அவங்க சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஐபி பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு பேங்க் நிஃப்டில. கிளியர் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து எவிடென்ட்டா தெரியுது. வெரஸ் இன் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஒரு ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ போத் வே மேலே வந்தாலுமே கீழே வந்தாலுமே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. பட் வெரஸ் இன் பேங்க் நிஃப்டி it has been very clear they have taken a support. இந்த லெவல் இன்னியோட பேஸ்லயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் இங்க பாத்தீங்கன்னா இந்த 50,300 this will be the topmost reference for these many days. ஏன்னா இந்த 50,300 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருந்தது. 350 to 400 அந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருந்தது ப்ரீவியஸா. பட் அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம்ஸ்ல அது என்ன பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் டேல அது ஒரு பிஓசியா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஓசி அண்ட் க்ளோசிங் ஆன் த டாப் வந்து அதுக்கப்புறம் மறுநாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அந்த open ஆன இடமும் அந்த பிரைஸ்க்கு மேல, so it has taken as a support. This POC is acting as a support, so which tells very clearly that the price may go up. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட் ஜோன்ல இருக்கு, பிஓசியை விட்டு ரொம்ப நியரஸ்ட் ஜோன்ல இருக்கு, which is a very good opportunity when a stop lossம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கும். So that is a good opportunity in bank nifty at the initial period itself. So இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா we can chase this imbalance market. So imbalance market வந்து நம்ம வந்து we can capture good points. So இங்க பாத்தீங்கன்னா 50,400 இந்த லெவலுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து ஓப்பனிங்லேயே வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுங்க. அகெயின் வந்து இனிஷியல் பேலன்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா வைடா தான் வச்சிருக்காங்க. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் வந்து அவ்வளோ டைம் எடுத்து தான் ஆயிருக்கு. ஏன்னா இனிஷியல் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வைட் ஐபி வச்சுட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி டன். அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் வந்து சூப்பர் புல்லிஷா இருந்தால் தான் மாறுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ சூப்பர் புல்லிஷா இருக்கிறது வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு தான் செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு அது நடந்திருக்கு. அகெயின் பில்டிங் பிஓசி அட் த டாப். ஸோ தட் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி மே ஆல்சோ கோ அப் அப்படின்றது ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கண்டினியூஸ் கால்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கும் சரி நேத்தும் சரி பேங்க் நிஃப்டியை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அகெயின் இந்த ஐபி பிரேக் அவுட் நடந்தோன்னா ரெண்டு டார்கெட்ஸ், மோர் தென் 2 டார்கெட்ஸ் வந்து 2 டார்கெட்க்கு மேல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டார்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் 52,400. பட் அகெயின் வந்து ஃபர்ஸ்ட் 2 டார்கெட்டும் கொடுத்துட்டு ரெண்டாவது டார்கெட்டும் அவங்க வந்து மேல தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிராஸ்ட் தி செகண்ட் டார்கெட். ஸோ 51,650 வரையுமே அவங்களுக்கு 2 டார்கெட்ஸ் ஹவ் பீன் அச்சீவ்டு. ஸோ தேர்ட் டார்கெட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அகெயின் இட் காட் ஃபெயில்ட் அட் தி லெவல் ஆஃப் 51,900. ஸோ 51,900 இந்த லெவல் வந்து நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் இன், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தாங்க. பட் வேரஸ் ஹியர் இட் இஸ் அ ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஜோன். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஜோன் அண்ட் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா தெரியும். வை? பிகாஸ் this is happening for the first time in bank nifty, so it will be considered as a resistance, and this resistance can also be broken if at all powerful buyers வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா this resistance can easily broken. but again வந்து ஒரு விஷயத்தை அவங்க பல வாட்டி ரெசிஸ்ட் ஆகுறாங்க, ஒரு இடத்துல வந்து பல வாட்டி அவங்க ரெசிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா that will be considered as a responsive seller zone. ஸோ அதுதான் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன்ல தான் நிஃப்டி இருக்கு. ஸோ போத் சைடும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் கோயிங். whereas here in bank nifty it's been very clear only the resistance and the support. here it is a responsive buying activity. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங்லேருந்து அவங்க பையிங் ஆரம்பிச்சிருக்காங்க. சாரி, ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வந்து அவங்க சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் இதை பார்க்க முடியும். பிகாஸ் மெனி டைம்ஸ் அவங்க எடுக்கும்போது தான் that zone is considered into a responsive kind of selling or responsive kind of buying. ஸோ இப்போ வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு கன்சிடர் ஆகும் இந்த ஜோன் வந்து என்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஸோ அட் த லெவல் ஆஃப் 51,800 894 to 900. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓசி இன்னைக்கு பில் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஐபி ரேஞ்ச்குள்ள தான் பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபி பிரேக் அவுட் ஆனாலுமே ஆனால் பிஓசி வந்து
IB levels குள்ள தான் இருக்கு. That is at the level of 51,000. So நம்மளுக்கு வந்து earlier 50,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவா 50,000ல இருந்து 50,400 வந்திருந்தோம். And 50,400 is also considered as a support, and now 50,400 ல இருந்து price is gone to POC has gone to 51,000. So this 51,000 will take as a first level of reference for tomorrow's. In case market continue ஆகுது அப்படின்னா again this will be the first level to check. ஏன்னா 51,900ல தான் perfect-ஆ reject ஆயிருக்கு. So நாளைக்கு இந்த level வரும்போது responsive actions இருக்காங்களா இல்ல இது ரெசிஸ்டன்ஸா இருந்து இதை வந்து ஒரு சின்ன புல்பேக்ல அவங்க பிரேக் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So in case இங்க இல்ல அப்படின்னா again if at all they are going down to take any kind of support அப்படின்னா 51,400 is the immediate checkpoint, because இன்னிக்கும் வந்து OTF இன்னிக்கும் வந்து நல்ல ஒரு presence வந்து கிடைச்சது. bullish ஓட view வந்து கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா I mean the support has been taken at this level of 5400. That will be the perfect level and the perfect closure of the previous day. So along with the POC confirmation. So இந்த level வந்து கண்டிப்பா ஒரு நல்ல important reference ஆ இருக்கும். market இங்கே இருந்து வந்து bounce ஆகுதுன்னா this POC itself will act as a first level of resistance, that is at the level of 51,000. then further second level வரும்போது நம்ம திருப்பியும் இந்த level வந்து resistance ஆக்ட் ஆகுதா இல்ல responsive actions மாறுதா அப்படின்றத will check it. and bank nifty பொறுத்தவரையும் further இந்த level குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா 50,400 குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா again வந்து அவங்க இந்த இடத்துல price வந்து சிவியரா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். and in case வந்து அவங்க upsideல further break பண்றாங்க அப்படின்னா based on the price acceptance only we can decide, because there is because அவங்க வந்து அந்த செல்லிங்கை வந்து கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ணிட்டாங்க. அதாவது இங்க நடந்த செல்லிங்கை வந்து 4th of June நடந்த செல்லிங்கை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து அப்சார்ப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ ஒரே ஒரு நாள்லயே இந்த செல்லிங்கை ஃபுல்லாவே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது இங்க எக்ஸாஷன் ஃபேஸ் பண்ணாங்க. அகெயின் வாட் ஹேப்பன், மார்க்கெட் வந்து started to turn bullish at the level of 50,400. ஏன்னா இந்த லெவல் அவங்க பிரேக் பண்ணும்போது தான் இந்த பிக் செல்லிங் டைலியே அவங்க வந்து absorb பண்ணிருக்காங்க. So which is the very strongest level in bank nifty is 50,400. This is for future reference, because அவங்க வந்து திருப்பியும் இந்த லெவல்ல வந்து ரீடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா that will be the perfect level to bounce இருக்கலாம். ஸோ அதனால அந்த லெவலை நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. and again வந்து அதுக்கு முந்தின நாளோட ஹையே அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த லெவல், அதாவது அந்த ஹை கிட்ட தான் இன்னியோட அந்த ஹையை பிரேக் பண்ணி பிரைஸ் மேல போய் அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆகல. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஹை கிட்ட தான் இன்னியோட க்ளோஸ் இருக்கு. அதாவது the high of 31st May பாத்தீங்கன்னா around 51,490. ஸோ அந்த லெவல் ஆஃப் இதுல தான் இன்னியோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 51,420. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 51,400 அந்த லெவல் கிட்ட தான் வந்து அவங்க வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க, which is almost near to the high of the 3rd June. So 3rd June அப்புறம் தான் big selling was happened. actually அதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ்க்கு டர்ன் ஆனாலும் ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு எக்ஸாஷன்ல இருந்து வெளில வந்த லெவல் பாத்தீங்கன்னா exactly 5400, and these two big selling tails have been absorbed on a single day. So that much of pressure has been given at this level of 5400. That is the best level to watch for bank nifty on the upcoming days. So in the level or closing, in the level of closing is very important. So இதுக்கு மேல நாளைக்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுதான்றது based on price sustainability வச்சு தான் தெரியும். But nifty yes yet to absorb the selling tail. So நல்ல பெரிய ஒரு big selling tail இருக்குங்க, இன்னும் வந்து absorb பண்ணல. So இந்த responsive selling actions தாண்டினாங்க, price acceptance வந்தது அப்படின்னா இந்த ஜோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜோன்ல வந்து பேஸ்ட் ஆன் எவ்ரி ப்ரைஸ் அக்செப்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஜோனோட அக்செப்டன்ஸ் வந்து அது மீன் ப்ரைஸ் வந்து ஸ்டே ஆகும். ஸோ அகெயின் திஸ் வில் பி த மேஜர் லெவல் ஃபார் வாட்ச் லிஸ்ட், அண்ட் திஸ் வில் பி த watch list for resistance or responsive sellers. So upside and downside target and resistance for bank nifty and nifty have been given. So நீங்க வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ நீங்க அனலைஸ் பண்ண, ஏன்னா உங்களோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அகைன் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இஃப் யூ ரியலி லைக் மை அனாலிசிஸ், கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏன்னா நிறைய பேருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்னன்றது தெரியாது, அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா
நீங்க வந்து லைவ் செஷன் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ லைவ் செஷன் இஸ் ஆன் எவ்ரி டே 10:30 in the morning. ஸோ இண்டெக்ஸும் ப்ளஸ் ஸ்டாக் அனாலிசிஸும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் on day-to-day basis. If you want any stock to discuss also, you can also comment in the comment section so that we'll discuss on live. Thank you so much for watching.